அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் எதிர்பாராத தாக்குதலை ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தியிருப்பதால் இஸ்ரேல் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான ஆயுதங்களை ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக களமிறக்கியுள்ள செய்திகளும் தற்போது இஸ்ரேலை அதிர வைத்திருப்பதாக வெளியாகிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்த ஈரானிய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலை விட்டு யூதர்கள் அதிக அளவில் வெளியேறி கொண்டிருப்பதாகவும், டெஹ்ரானில் நேற்று மிக மோசமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதில் அதிகளவான ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஹிஸ்புல்லா போராளிகள் ஏற்கனவே லெபனானில் அவர்களை அழித்து விட்டோம், அவர்களின் மூத்த தலைவர்களை குறிவைத்து அழைத்து விட்டோம், ஹிஸ்புல்லாக்கள் செயற்படும் நிலையில் இல்லை, அப்படி இப்படி என்று இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய கைப்பொம்மை அரசான ஜோசப் அவுன் தலைமையிலான அரசும் பல்வேறு முறை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை தாங்கள் களைந்து விட்டோம், இனி ஹிஸ்புல்லாவுடன் ஆயுதங்கள் இல்லை என்பது போலவும் லெபனான் அரசு பேசி வந்தார்கள். ஆனால் தாங்கள் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதாகவும், சிவப்பு கோடுகள் தாண்டினால் போரில் குதிப்போம் என்பதை ஹிஸ்புல்லாக்கள் பல தடவைகள் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்ட பின்னர் ஹிஸ்புல்லாக்களும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ரேடார் நிலையமாக இருக்கக்கூடிய ஃபெய்ட் ஷெமேஸில் அமைந்திருக்கக்கூடிய ரேடார் தலைமையகத்தை ஹிஸ்புல்லா போராளிகள் தாக்கி அளித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரே நேரத்தில் சக்திமிக்க ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய அயன் டோம்களினால் ஹிஸ்புல்லா தாக்குதலை இடைமறிக்க முடியாத நிலையில் வடக்கு இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒரு ரேடார் நிலையமாக இருந்த பெய்ட் ஷெமேஸில் அமைந்த ரேடார் நிலையம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் தெற்கு லெபனான், பெக்கா பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை, நேரடி மோதல் இடம்பெற்று வருகின்றது. ஏற்கனவே இந்த மோதலில் இரண்டு தரப்புகளிலும் உயிரிழப்புகள் பதிவாக இருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா நடத்திய துல்லியமான ஸ்னைப்பர் தாக்குதலில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு மெர்காவா டேங்கி வெடித்து சிதறி இருந்தது என்ற செய்திகளை நேற்று காலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். தற்போது வெளியான செய்திகளில் நேற்று மாலை நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்ற மிக கடுமையான சண்டையில் இரண்டு மெர்காவா டேங்கிகள் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டதாகவும், இஸ்ரேல் இராணுவத்தினுடைய இராணுவ ட்ரக் இரண்டு தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரே நாளில் மட்டும் இஸ்ரேலிய இராணுவத்தின் 3 மெர்காவா டேங்கிகளை ஹிஸ்புல்லா போராளிகள் சுக்குநூறாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஏற்கனவே பல ஹெலிகாப்டர்கள் ஊடாக சிரியா வழியாக இறங்கி லெபனானுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலிய முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் நேற்றைய தினம் நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதேபோல ஆளும் அல் ஜொலானி அரசு, சிரியாவை ஆளக்கூடிய அரசு, வெளிப்புறத்தில் இஸ்ரேலுக்கு தாங்கள் எதிரான போக்கூடியவர்கள் என்பதைப் போல சியோனிசத்தை எதிர்ப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் ஹிஸ்புல்லாவை தாக்குவதற்காக வந்த ஹெலிகாப்டர்கள் சிரியாவுக்குள் இருந்து சிரிய வான்வெளி வழியாக வந்தமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அல் ஜொலானி தலைமையிலான சிரிய அரசு ஏனைய அரபுலக நாடுகளைப் போல மறைமுகமாக இஸ்ரேலுடன் நெருக்கமான உறவை பேணி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சிரியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவை தாக்குவதற்கு தங்களுடைய நிலத்தையோ வான்பரப்பையோ அனுமதிக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து சிரிய அரசை நோக்கி வந்திருக்கின்றது. 3 மெர்காவா டேங்கிகள் தாக்கி அளிக்கப்பட்ட பின்னர் மிக கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சேலும் ஹிஸ்புல்லாக்களினுடைய மோதல் ஒருவரை நடைபெற்று கொண்டிருக்க, தன்னுடைய வழக்கமான பாணியில் போர்க்களத்தில் தனக்கு இழப்புகள் ஏற்பட்டால் அப்பாவி சிவிலியன் இலக்குகள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தி அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது இஸ்ரேலினுடைய வாடிக்கையான விடயம். அந்த வகையில் நேற்றைய தாக்குதலில் மட்டும் 62 அப்பாவி லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளையும் லெபனான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அல்மயாதின் வெளியிட்ட செய்திகளின்படி 8 குழந்தைகள் உட்பட 61 பொதுமக்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேற்று அமெரிக்க தூதரகம் முன்பாக திரண்ட லெபனானியர்கள்
லெபனான் மக்கள் மீது நடத்தப்படும் மிலேச்சத்தனமான தாக்குதலையும் வலிந்து திணிக்கப்பட்ட யுத்தத்தையும் உடனடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும் என்ற போராட்டங்களும் லெபனானில் இடம்பெற்றிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் மீது கிளஸ்டர் குண்டுகள், பட்டார ஏவுகணைகள், கேபர் ஷகான் ஏவுகணைகள் மூலம் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். அதிலும் புதிய சுப்ரீம் லீடராக அயதுல்லா கமேனியினுடைய மகன் மொஜ்தபா கமேனி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர்களுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிளஸ்டர் குண்டு தாக்குதலில் ஏற்கனவே இஸ்ரேல் முழுவதும் பதறி இருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் கேபர் சகான் மற்றும் பட்டாரக ஏவுகணைகளை ஏவி மிகப்பெரிய இழப்புகளை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கைஃபா சுத்திகரிப்பு ஆலையிலும் நேற்று ஈரானிய ஏவுகணைகள் வீழ்ந்தமையால் மிகப்பெரிய அளவு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாகவும், டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஈரானிய எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக கைஃபா சுத்திகரிப்பு நிலையமும் நேற்றைய தினம் தாக்கப்பட்டது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானிய தாக்குதலால் இஸ்ரேலுக்குள் ஏற்படும் இழப்புகளை மறைப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஊடக தணிக்கைகளையும் செய்தியாளர்களை நடந்த பகுதிகளில் அனுமதிப்பதை மறுத்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் தாக்குதல் நடைபெற்ற இடங்களில் வீடியோக்களை பதிவு செய்வதையும் பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்வதற்கும் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்திகளை பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய பென்குரியன் விமான நிலையத்தில் ஈரான் தாக்குதல்கள் தொடர்பால் அங்கிருக்கும் மக்கள் இஸ்ரேலை விட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு இடம்பெறக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. அதாவது அவர்கள் அந்த விமான நிலைய முனையங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களை தடுக்க முற்பட்ட போது போலீசாருடன் அவர்கள் மோதலில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் கூட வெளியாக இருக்கின்றன. எனவே யூதர்களுக்கு உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு நாடு இஸ்ரேல் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் தற்போது ஈரானிய தாக்குதல்கள் உச்சம் பெற்ற பின்னர் யூதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான நாடாக இஸ்ரேல் மாறியிருக்கின்றது என்பதுதான் தற்போது வெளிவரும் செய்திகளில் இருந்து தெரிய வருகின்றது. இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு, அவர்களுடைய அடாவடித்தனம், மற்றவர்களுடைய நிலங்களை பிடிப்பதற்காக சென்று இன்று சொந்த நாட்டுக்குள்ளேயே அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றார்கள். இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தில் மக்கள் அவசரமாக வெளியேறுவதற்கு முற்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் டெஹ்ரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய டெஹ்ரான் முழுவதையும் தீப்பற்றி எரிய வைக்கும் வகையில் மிக கடுமையான தாக்குதல். ஐஆர்ஜிசியினுடைய கட்டளை மையங்கள், இராணுவ தொழிற்சாலைகள், பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட அதிகளவான சிவிலியன் கட்டமைப்புகள், பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், அவர்களுடைய குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வர்த்தக நிலையங்கள் போன்றவையும் இந்த தாக்குதலால் இடிந்து விழுந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏறக்குறைய நேற்றைய தாக்குதலில் மட்டும் 48 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தும் தாக்குதலால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஈரானில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்திகளையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அஜர்பைஜான், துருக்கி மீது இடம்பெற்ற தாக்குதல்கள் தங்களால் நடத்தப்படவில்லை என்றும், இஸ்ரேல் வேண்டுமென்ற இவ்வாறான தாக்குதல்களை நடத்திவிட்டு தங்கள் மீது பழி போட்டு இந்த நாடுகளுக்கும் தங்களுக்கும் இடையில் ஒரு மோதலை ஏற்படுத்த நினைப்பதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை செயலகம் அதிகாரபூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். எனவே தினமே நாங்கள் ஒரு சந்தேகத்தோடு வெளியிட்டிருந்தோம். துருக்கி மீது ஈரான் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை, ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்று. அவை நேற்று நாடுகளால் இடைமறிக்கப்பட்டதாக குறிப்பிட்டோம். ஆனால் தற்பொழுது ஈரானே ஒரு திறந்த அறிக்கையை விட்டிருக்கின்றார்கள். துருக்கி மீதும் சைப்ரஸ் மீதும் அஜர்பைஜான் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை, எங்களுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை உறுதியாக நாங்கள் குறிப்பிட முடியும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஏனைய நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக திருப்பக்கூடிய நடவடிக்கைகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் கச்சிதமாக மேற்கொள்ள முற்படுகின்றார்களா என்பது அடுத்த கேள்வி. அடுத்து ஈரானுக்காக ரஷ்யா விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையும் மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய திரவ இயற்கை எரிவாயுவை முற்றாக நிறுத்துவது தொடர்பில் பரிசீலனை செய்து வருவதாக புடின் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்ய திரவ இயற்கை எரிவாயு மற்றும் எரிசக்தி மீது கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், ஐரோப்பிய சந்தைக்கு எரிசக்தி விநியோகத்தை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை
மதிப்பிடுவது தொடர்பில் நான் அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக அவர் ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஏனெனில் ஹர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கின்றது, கச்சா எண்ணெய் எரிவாயு விநியோகங்கள் தடைப்பட்டிருக்கின்றன, ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய அளவில் முடங்கி இருக்கின்றது. கத்தாருடைய எரிவாயு நிறுவனங்கள், மத்திய கிழக்கு இணைய நாடுகளில் இருக்கக்கூடிய எரிவாயு நிறுவனங்கள் எல்லாம் தாக்குதல் அச்சம் காரணமாக தங்களுடைய உற்பத்தியை நிறுத்தி இருக்கின்றார்கள் அல்லது குறைத்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய எரிவாயு சிக்கலுக்குள்ளாக போகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பிரிட்டனில் இனி 2-3 தினங்களுக்கு மட்டும்தான் எரிவாயு கைவசம் இருப்பதாகவும், ஒருவேளை இனி அங்கு எரிவாயு சப்ளை விநியோகம் இடம்பெறவில்லை என்றால் ஒட்டுமொத்த பிரிட்டனும் ஸ்தம்பித்துவிடும் என்று சொல்லும் அளவுக்கு தான் பல மேற்குலக நாடுகளுடைய நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய திரவ எரிவாயுவையும் ரஷ்யா நிறுத்திவிட்டால் ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்கும் என்பதுதான் இங்கே இருக்கும் விடயம். ஈரான் மீதான போருக்கு இவர்கள் கொடுக்கும் மறைமுக ஆதரவுக்கு ஒரு அடியாக அல்லது அமெரிக்காவுக்கு போரை நடத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு கருவியாக ரஷ்யா இந்த முடிவை எடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் முடிவுகள் உறுதியாக அறிவிக்கப்பட்டால் அது ஐரோப்பா முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினர் தங்கியிருந்த ஹோட்டல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தோம். தற்போது வெளியான தகவல்களின் அடிப்படையில் அதில் 8 அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய ஊடகங்கள் வழக்கம் போல இந்த தாக்குதலில் தங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டாலும், இந்த தாக்குதல் துல்லியமாக பஹ்ரைனில் அமெரிக்க இராணுவத்தினர் தங்க வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தை தாக்கியிருப்பதால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதுதான் சுயாதீனமான ஊடகங்களினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட கமேனியின் மகன் மொச்தபாவுக்கு நேற்றைய தினம் ரஷ்யா தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இன்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அலி கமேனியினுடைய மகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் மொச்தபா அரசாங்கத்துடனும் ஈரானுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார். அதேபோல உலக அமைதியையும் உலக பொருளாதாரத்தையும் நேரடியாக சவாலுக்குட்படுத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்காவின் ஈரான் மீதான வலிந்த போரை உடனடியாக 2 நாடுகளை நிறுத்த வேண்டும் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை ஒரு கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ஈரான் அமெரிக்கா கடந்து வளைகுடா கடந்து ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய பேரழிவுக்குட்படுத்தும் என்பதால் பொறுப்பற்ற முறையில் உங்களுடைய போரை நடத்தாமல் உலக அமைதியை கெடுக்காமல் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு வாருங்கள் என்ற ஒரு அறைகூவலையும் சீனா இஸ்ரேல் அமெரிக்காவை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள். இவை தற்போது வெளியான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நடைபெறும் செய்திகளை அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.